கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன போன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ராசிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நேற்று தாவேகாவினுடைய தலைவர் நாமக்கல் மற்றும் கரூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 பேர் பலியாகியிருக்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்தவர்கள் அனைத்து குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம், ஏற்கனவே அந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது சரியாக ஆய்வு செய்யாமல் தேர்வு செய்ததனுடைய விளைவாக தான் நான் நினைக்கிறேன். அதே போல் அந்த கூட்டத்திலே மிகவும் அதிகமான இருந்த கூட்டத்திலே குழந்தைகளும் பெண்களும் நசுக்கப்படுவது போல வீடியோ காட்சிகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும். தாவேகா தலைவர் அவர்களே ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார், கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்று. அதையும் மீறி தொண்டர்கள் இந்த விஷயங்களை நடந்ததால் இத்தனை குழந்தைகள் இறப்பதற்கான காரணமாக இது அமைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியில் உண்மையாகவே அடிப்படை காரணம் என்ன என்பதை தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இதை விட பெரிய கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு, அங்கெல்லாம் இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி சின்ன ஒரு கூட்டத்தில் ஒரு 25,000 பேர் 30,000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது என்றால் அதை உடனடியாக தமிழக அரசு கவனம் கொடுத்து இதனுடைய ஆய்வு செய்து இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அரசியல் தலைவருடைய கூட்டம் என்பதை தாண்டி திரைப்பட நடிகருக்கு வந்த ரசிகர்களின் கூட்டம். இதனால் இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என பல்வேறு நபர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் விஜய் அவர்கள் சரியான நேரத்திற்கு வராத காரணம் ஒன்று. அவர் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த கூட்டம் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். இந்த நெரிசல், மயக்கமடைதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நடைபெறாமல் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். விஜய் அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்திருந்து மக்களை சந்திக்க நேர்ந்தால் இது மாதிரியான பிரச்சனைகள் இனி வருங்காலங்களில் நடக்காமல் இருக்கும் என மக்களில் ஒருவனாக எனது கருத்தை தெரிவிக்கிறேன். நேற்று கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு காரணம் இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாவேகாவோட தலைவர் காலையில் 8:45க்கு நாமக்கல்லில் ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு அவர் வீட்லேயே 8 மணிக்கு தான் கிளம்புனார். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து பொதுமக்கள் தொண்டர்கள்லாம் அவங்க காலையில் 6 மணிக்கே போயிட்டாங்க. சாப்பாடோ அந்த வசதி இல்லாதனால அவங்க அவர் வர்றதுக்கு 3 மணி ஆகிடுச்சு. அது வரைக்கும் எல்லாம் பட்னியோடு இருந்தவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்திருக்காங்க. 3 மணிக்கு கரூருக்கு போக வேண்டியவர் ராத்திரி 7 மணிக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது அது வரைக்கும் காத்திருந்த தொண்டர்கள்லாம் மயக்கத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நடந்திருக்கு. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு டைமை ஃபாலோ பண்ணால் அந்த டைமுக்கு வரணும். ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இது மாதிரி ரொம்ப காக்க வைக்கிறது பொதுமக்களுக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குது. மேலும் அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பொதுவான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அனைத்து கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா வருங்காலங்களில் இது மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நடத்தலாம்னு என்னோட கருத்து.